ஃபைனல் மேட்ச்சுங்க. இவர் தான் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் கொடுக்குறவர். டீம் சார்பாக அவங்களுக்கு வாழ்க்கையிலையும் நன்றிகளையும் தெரிவிக்கிறாங்க. அவருக்கு ஒரு அன்பளிப்பு விதமாக ஒரு இளையானி வெர்சஸ் பிரம்மகுண்டம் ஃபைனல் மேட்ச்சு. இது 15,000 ரூபாய்க்கான டோர்னமெண்ட் ஃபைனல் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ்க்கான மேட்ச். இது சீக்கிரஸ்ட் எல்லாத்தையும் வாழ்த்துறாரு. இளையானி அணி இது. டீமுக்கு 11 பேர் தான் தேவை. ஆனால் அவங்க டீமில் ஏகப்பட்ட பேர் சப்போர்ட்டுங்க. பயங்கர ஆடியன்ஸ் சப்போர்ட்டோட விளையாடுறாங்க பிரம்மகுண்டம். இது இளையானியில் நடக்கிற ஃபைனல் மேட்ச், ஃபைனல் டே 15K மேட்ச். இளையானி கிரவுண்டு இங்கே சுற்று வட்டாரத்தில் இளையானி கிரவுண்டு தாங்க எல்லா பக்கமும் இருக்குது. மற்ற கிரவுண்டு கம்பேர் பண்ண போனால் ஒரு சைடு லெக் சைடு இருக்காது, பாதி இருக்கும். ஆஃப் சைடு கொஞ்சம் தான் இருக்கும், பின்னாடி இருக்காது. ஆனால் இந்த கிரவுண்டு தான் இருக்கிறதுலே பெரிய கிரவுண்டு. கிரவுண்டை கூட நீங்கள் பார்க்கலாம். இது இளையானி மலை. இந்த மலையை பாருங்கள். இங்கே தான் சர்ச். இந்த சர்ச்சு பேர் பார்த்தீங்கன்னா கார்மெல் மலை மாதா. ரொம்ப ஃபேமஸான கோவிலுங்க இது. மலை மாதா கோவில்னுவாங்க. இங்கே சனிக்கிழமை சரியான கூட்டம் வரும். சனிக்கிழமை மட்டும் இல்லை, வீக் டேஸ்லேயும் நல்ல கூட்டம் வரும் இந்த சர்ச்சுக்கு. இதுதான் சர்ச். ஃபுல் கிரவுண்டு பாருங்க. இது ஒரு மலைங்க. இந்த மலைக்கு அடியில் தான் இந்த கிரவுண்டு. சரியான கிரவுண்டுங்க. எல்லாருக்கும் நல்லா ப்ளே பண்ணுறதுக்கும் சரி, விளையாடுறதுக்கு ஆசையோடு வருவாங்க இந்த கிரவுண்டுக்கு. அதுபோல் கிரவுண்டு இது. நல்லாயிருக்கும். ஃபைனல் மேட்ச்சு இளையானி அணிக்காக ஜெயசீலன் ஸ்ட்ரைக், நான் ஸ்ட்ரைக் திவாகர். ஃபர்ஸ்ட் ஓவர் அந்த அணியின் கீ பிளேயர், பிரம்மோன் அணியின் கீ பிளேயர் பாண்டி. ஃபைனல் மேட்சின் ஃபர்ஸ்ட் பால். இதுவும் 8 ஓவர் மேட்ச், 2 ஓவர் காமன் பவர் பிளே. நல்ல ஷாட்டுங்க ஸ்ட்ரைட்டில், சான்ஸ். சாரிங்க, 10 ஓவர் மேட்ச்சு, 3 ஓவர் பவர் பிளே, 5 பவுலர் யூஸ் பண்ணி ஆஃப் சைடில் தட்டி விடப்படுறது வந்து 1 ரன் மட்டுமே. இந்த மேட்ச்சு 10 ஓவர் மேட்ச்சு, ஃபைனல் மேட்ச்ன்றதால 3 ஓவர் காமன் பவர் பிளே, 5 பவுலர் நெசசரியாக யூஸ் பண்ணணும், கம்பல்சரி 5 பவுலர். நல்ல ஸ்டார்ட் கிடச்சிருக்கு. நல்ல சிங்கிள், பேக் டு பேக் சிங்கிள். ஓவர் இன்சைட் ஏஜிங்க, சான்ஸ். 1 ரன். நல்ல டாஸுங்க, எடுத்திருக்காருங்க, கேப்ல போயிருங்க. பவர் பிளேன்றதால 4 ரன்களுங்க. முதல் 4 பதிவு செய்யறாருங்க திவாகர் அவர் பேட்ல இருந்து. நல்ல ஸ்டார்ட்டுங்க. இளையானி பந்துகளுக்கு 8 ரன்கள் வந்திருக்கு. ஒன் மோர் டாஸுங்க, ஆனா மிஸ் பண்ணிட்டாருங்க. ஒரு பவுண்டரிக்கு வாய்ப்பு இருந்தது, ஆனா அதை மிஸ் பண்ணிட்டார் திவாகர். கடைசி பந்து நல்ல ஸ்லோயரா நல்லா ஏம் பண்ணி போட்டாருங்க. இங்க இருந்து கீப்பர் அந்தாண்ட விக்கெட்டுக்கு ட்ரை பண்ணாரு. டாட் பாலோட இந்த ஓவர் பினிஷ் பண்றாரு. 1 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 8, விக்கெட் இழப்பின்றி. நெக்ஸ்ட் ஓவர் நிசார் ஜெய்சீலன் ஸ்ட்ரைக்ல நல்லா எடுத்திருக்காருங்க. ஆனா சான்ஸ், ஃபீல்டர் கைக்கே போன காரணத்தால் 1 ரன் மட்டுமே. இரண்டாவது பந்து நல்ல ஒரு தடுப்பாட்டம், சான்ஸ், ரன் அவுட். வைப்பா இல்லைங்க, நல்ல ட்ரைங்க நிசார்ட் வந்து. நல்ல ரன்னிங்க, ஒரு எஜ்ஜிங்க லெக் சைடில், சான்ஸ். கடைசி பந்து 4 ரன்கள், 4.
ஜெயசீலன் இளங்கனின் ஒரு கீ பிளேயர், ஒரு நல்ல சிறந்த பேட்ஸ்மேன். முதல் 4 பதிவு செய்துள்ளார். ஒரு லெக் பைஸ், நல்லா ட்ரை பண்ணாருங்க, மிஸ் பண்ணிட்டாருங்க. ஒரு ரன். கடைசி 2 பந்துகள். ஒரு எக்ஸ்ட்ரா போட்டாருங்க. எக்ஸ்ட்ரா ட்ரை பண்ணி எக்ஸ்ட்ரா கொடுத்துறாருங்க. நிசார் ஒரு சிறந்த பவுலர் தான், ஆனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ட்ரை பண்ணாரு. ஆனால் அது எக்ஸ்ட்ரா போனதால நோபல் காரணமாக 5 ரன்கள். ஃப்ரீட் பாலுங்க இது. போன பால் நோ பால், தடுத்துட்டு போயிட்டாருங்க ஃப்ரீட் பாலை. நல்ல ஒரு பந்து வச்சுங்க நிசார்ட் வந்து. நல்ல கேம் பிளே பண்ணுவாருங்க அவர். ரன்னு போனாலும் அடுத்த பால் எப்படி டாட் வைக்கிறது நல்லா யோசிச்சு போடுவார். நல்ல ஒரு பவுலருங்க அவர். கார்டு சேஞ்ச் பண்ணி போடுறாரு. நல்ல ஒரு டெலிவரிங்க, ஆனால் காலில் விழுந்துச்சுங்க. பேட்டால் தடுத்துறாரு, இல்லைன்னா கண்டிப்பாக டெஃபினட்டாக விக்கெட்டுங்க. நெக்ஸ்ட் பவுலர் லட்சப்பெருமாள். 2 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 22. நல்ல ஸ்டார்ட் கிடச்சுங்க. 11 ரன் இந்த வீதம் 22 ரன்னுங்க. 11 ரன் ரேட்டில் போதுங்க மேட்ச். நல்ல ஸ்டார்ட் இளங்கனி அணிக்கு. கடைசி பவர் பிளே ஓவர். லட்சப்பெருமாள் பவுலர், ஸ்ட்ரைக்கில் ஜெயசீலன். நல்ல ஷாட். 6 ரன்கள். முதல் 6 பதிவு செய்தாருங்க ஜெயசீலன். நல்ல ஸ்டார்ட் கிடைச்சிருக்கு இந்த ஓவருக்கு. ஃபர்ஸ்ட் பாலே 6 அடிச்சிருக்காரு. ஸ்டிக் சேஞ்ச் பண்ணி போறாரு. நல்ல ஸ்டார்ட். ஃபர்ஸ்ட் பாலே 6 கிடைச்சிருக்கு. ஒன் மோர் லாங் பிச் டெலிவரிங்க. சான்ஸ், டாப் பிச். ஃபீல்டர் ட்ரை பண்ணாரு, ஆனால் வாய்ப்புகள் கிடைக்கல. நல்ல ரன்னிங் பிட்வீன் த விக்கெட். ஒரு 6 ரன்னை மிஸ் பண்ணிட்டாருன்னா சொல்லலாம். அவருக்கு சாதாரணமாக அந்த ஷாட்லாம் எங்கே அடிப்பார், ஆனால் வாய்ப்பை மிஸ் பண்ணிட்டாருங்க. பேட்ஸ்மேன் ஃபீலிங்க. ஒன் மோர் லாங் பிச் பாருங்க, ஆனால் வித்து கொடுக்கல, டைமிங் இல்லாமல் வந்துச்சுங்க. நல்லா கொஞ்சம் ஃபுல் ஃபோர்ஸில் வந்ததால 1 ரன் மட்டுமே. நல்ல டெலிவரிங்க. நல்ல ஒயிட் லைனை பிடிச்சி வந்ததுங்க. குட் டெலிவரிங்க. ஒன் மோர் குட் டெலிவரிங்க. பட் லெக் பைஸ் எல்லாம் ஓடுறாங்க. 1 ரன் மட்டுமேங்க. 3வது ஓவர் கடைசி பந்து. நல்ல டெலிவரிங்க. ஜஸ்ட் தாங்க போல்டுங்க. பவுலர் ஸ்டிக்கில் அடிச்சுச்சான்னு பார்க்குறாருங்க, ஆனால் அங்கே அடிக்கல. குட் டெலிவரி ஃப்ரம் த பவுலருங்க. 3 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 33. விக்கெட் இழப்பின்றி 11 ரன் ரேட்டில் தாங்க கண்டினியூ ஆகுது. நெக்ஸ்ட் பவுலர் அஜித். போன மேட்ச் இவர் 6 பாலுக்கு 17ன்றப்ப 3 விக்கெட் எடுத்தாருங்க. ஒரு இன்சைட் ஏஜிங்க. ட்ரை பண்ணாரு கீப்பர். ஒரு அரிய வாய்ப்புங்க திவாகருக்கு. வந்த முதல் வாய்ப்பினை தவற விட்டாங்க. இருந்தாலும் கொஞ்சம் கஷ்டம்தான், இருந்தாலும் குட் ட்ரைங்க ஃப்ரம் பாண்டி. கடைசி மேட்ச்சில் அஜித் அவர் போட்டு கொடுத்த கண்டெயின் பண்ணதால தாங்க வெற்றி பெற்றாங்க. சுவிட்சில் ட்ரை பண்ணாரு, ஆனால் சான்ஸ். 1 ரன். லெக் பைஸ்க்கு 1 ரன்னுங்க. கட்டர் வேரியேஷனில் போகிறாருங்க. நல்ல லென்த்தில் குத்துறாருங்க. ஸ்லோயராக போகிறாருங்க. 1 மோர் சிங்கிளுங்க இந்த ஓவரில். இதுவும் லெக் பைஸ் தாங்க. செமையாக போகிறாருங்கப்பா. நல்ல ஒரு பந்துச்சு. எங்கே விட்டாரோ போன மேட்ச் அங்கேருந்தே கண்டினியூ பண்ணுறாருங்க. 3 பந்துகளுக்கு 1 ரன் தாங்க இவர் பேட்லேருந்து வந்திருக்கு. மீது 2மே லெக் பைஸ். ஒரு டாப் ஏஜுங்க. சான்ஸ். 3 பந்துகளுக்கு 1 ரன் தாங்க இவர் பேட்லேருந்து வந்திருக்கு. மீது 2மே லெக் பைஸ். ஒரு டாப் ஏஜுங்க. சான்ஸ். வெல் டேக்கனுங்க. ஜெய்சலன் அவர் விக்கெட் இழந்துட்டாருங்க. நல்லா விளையாடிட்டு இருந்தாரு,
ஆனால் ஒரு ஷாட்டுக்கு ட்ரை பண்ணி ஒரு எஜ்ஜிங்க நல்ல டாப் எஜ்ஜாக போனதால டிஸ்டன்ஸ் போகத்தால் அவர் விக்கெட்டை இழந்தாருங்க. முதல் விக்கெட்டை இழந்தது இளையங்கனி அணி. தனது அற்புதமான பவுலிங்கால் அஜித் ஒன் மோர் விக்கெட்டை பதிவு செய்கிறாருங்க. இந்த மேட்சுக்கு ஒரு விக்கெட், போன மேட்சுக்கு கண்டினியூ பண்ணுறாருங்க. அதே அப்படியே நல்ல ஒரு பந்து வீச்சு அஜித் இருந்து. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் ஜாக்சன் என்கிற தம்பி அஜித்தை எதுக்கு கொண்டு வந்தாங்களோ அதை செஞ்சுட்டாருங்க சிறப்பாக. அவர் ஸ்லோயரில் விக்கெட்டு கண்டிப்பாக கிடைக்கின்ற ஒரு நம்பிக்கையோட கேப்டன் கொண்டு வந்தாங்க. அதே போல் அவங்களுக்கு விக்கெட் கிடைச்சிருக்குங்க. சிங்கிள் மட்டுமே. 4வது ஓவரில் கடைசி பந்து. ஒன் மோர் டாப் ஏஜிங்க. ஹைட் போயிருங்க, நல்ல ஹைட் டிஸ்டன்ஸ் சான்ஸ். அங்க அவரால் போய் எடுக்க முடியலங்க, விட்டாருங்க. கேட்ச் டிராப். வந்த வாய்ப்பை வேஸ்ட் பண்ணிட்டாங்க. ஒன் மோர் சான்ஸ் கிடைச்சிருங்க திவாகருக்கு. 2 வாய்ப்பு கிடைச்சது, 2த்தையும் விட்டாங்க. அவர் கிடைச்ச வாய்ப்பை யூஸ் பண்றாரான்ற வெயிட் பண்ணி தாங்க பார்க்கணும். 4 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 37, ஒரு விக்கெட் இழப்புக்கு. இந்த ஓவரில் 4 ரன்கள் கொடுத்துட்டு போயிருக்காருங்க அஜித். நல்ல ஒரு பந்து வச்சுங்க. நெக்ஸ்ட் ஓவர் லட்ச பெருமாள், அவருக்கு இது செகண்ட் ஓவர். தனது அணிக்காக 2வது ஓவரை வீசி வருகிறார். 4 ஓவருக்கு 37 ரன் வந்திருக்கு. லாஸ்ட் ஓவரில் 4 ரன் தான் கொடுத்தாங்க. ஒரு பெரிய விக்கெட் எடுத்திருக்காங்க. இன்னொரு வாய்ப்பு கிடைச்சது, அதை மிஸ் பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட் பால் நல்ல டெலிவரிங்க. 1 ரன் மட்டுமே. சிங்கிள் ஆடிட்டு போயிட்டாருங்க ஜாக்சன். நல்ல ஷாட்டுங்க ஸ்ட்ரைட்ல, சான்ஸ். 1 பிச் கைக்கு போயிடுச்சுங்க, ஃபீல்டர் கைக்கு. 1 ரன். இரண்டு பந்துகளுக்கு பேக் டு பேக் சிங்கிள் வந்திருக்கு. நல்ல டெலிவரிங்க, சரியான இடத்துல போட்டாருங்க. ஒன் மோர் குட் டெலிவரிங்க. சுவிட்ச்ல ட்ரை பண்ணாரு, ஆனா கிடைக்கல. பேக் டு பேக் டாட் பால். ஒரு டாப் ஏஜிங்க. 2 பாலுக்கு அப்புறம் ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. வாய்ப்பு இல்லைங்க. நல்ல ட்ரை ஃப்ரம் த ஃபீல்டிங், ஆனா வாய்ப்பு எடுக்க முடியல. சரியான கேப்ல இருந்துச்சுங்க, அதன் காரணமாக விக்கெட் கிடைக்கல. 1 ரன் மட்டுமே. கடைசி பந்து 5வது ஓவர்ல. ஒன் மோர் குட் டெலிவரிங்க. லெக் பைஸ்ல மட்டுமே கம்மி இல்லாம ஒரு 5 ரன்னுக்கு மேல வந்துச்சுங்க இந்த மேட்சுக்கு. 5 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 41, ஒரு விக்கெட் எடுப்புக்கு. அப்படியே பேக் டு பேக் 4 ரன்னா வந்துட்டுக்குங்க. நல்ல ஓவர் ஃப்ரம் பவுலர் லட்ச பெருமாள். நெக்ஸ்ட் ஓவருங்க அஜித் தனது அணிக்காக 2வது ஓவரை வீசி வருகிறார். இந்த ஓவரில் எவ்வளோ ரன்? வாய்ப்பு, சான்ஸ், 8 போயிருக்கு. யாரும் இல்லைங்க, கேப்ல விழுந்துச்சுங்க. 1 ரன் மட்டுமே. கீப்பர் அப் டு. நல்ல ஷாட்டுங்க லெக் சைட்ல, சான்ஸ். அங்க ஒரு சிறிய தடுமாற்றுங்க, ஆனா அதிர்ஷ்டம் பார்த்தனா இளங்கனி பக்கனாங்க. 4 ரன்கள். இது பவுலர்லாம் குறை சொல்ல முடியாது, நல்ல ஒரு பந்து வீச்சு தான். ஃபீல்டர் அங்கே மிஸ் பண்ணிட்டாங்க. நல்ல ஷாட்டுங்க, ஒரு சான்ஸ். ஹைட் போயிருக்கு, டிஸ்டன்ஸ் எந்த அளவுக்கு. அங்க 2 ஃபீல்டர் மோதிட்டாலும், ஆனா எடுத்துட்டாங்க. வெல் டேக்கனுங்க, வெல் டேக்கன் ஃப்ரம் த ஃபீல்டருங்க. 1 மோர் விக்கெட்டை பதிவு செய்யறாருங்க அஜித். அவரது பவுலிங்ல இருந்து விக்கெட் டேக்கருங்க அவர் அஜித். இவர் தாங்க அஜித், நல்ல ஒரு விக்கெட் டேக்கருங்க. 2வது விக்கெட்டை பதிவு செய்கிறாருங்க. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் ரெட், இவர் மிகப்பெரிய ஹிட்டருங்க இளங்கனி அணிக்கு. நல்லா எடுத்தாருங்க, ஆனா லெக் சைட்ல சான்ஸ். நல்ல ரன்னிங், 2 ரன்ஸ். நல்ல ரன்னிங் பிட்வீன் த விக்கெட். இது வரைக்கும் அஜித் வேற லெவல்ல போட்டுக்காருங்க. நல்ல ஷாட்டுங்க, சான்ஸ். நல்ல ஷாட்டுங்க, சான்ஸ். கையிலே போய் விழுதுங்க.
அந்த ஒரு எட்ஜி தாங்க நல்லா படலை. ஆனால் அதனால காரணம் கைக்கே போயிடுச்சுங்க. ஃபீல்டர் கைக்கே நவரவே இல்லைங்க. நல்லா அழகாக லட்டு போல எடுத்தாருங்க அங்கே அந்த லட்ச பெருமாள். நல்ல கேட்ச். 1 more விக்கெட்டை பதிவு செய்கிறார் அஜித் அவரது பவுலிங்லேருந்து. இதோட 3 விக்கெட் எடுத்துறாருங்க. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் எல்பி. கடைசி பந்து அஜித்துக்கு. அகலப்பந்து. கடைசி பந்து ஒரு விக்கெட்டுக்கோசரம் அகலப்பந்து போட்டுக்கான்னு நினைக்கிறேன். நல்ல ட்ரை. ஆனால் 1 more டாட் பாலை பதிவு செய்கிறாருங்க. நல்ல ஒரு பந்து வச்சுங்க அஜித் வந்து கேமை டோட்டலாக எங்கே இருந்த கேம் அப்படியே மாற்றிட்டு போயிட்டு இருக்காருங்க. 6 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 49. 3 விக்கெட் எடுப்புக்கு. நெக்ஸ்ட் பவுலர் நியூ பவுலர் வள்ளிச்செல்வன் 7வது ஓவர் வீசி வருகிறார். நல்ல ஒரு பந்து வச்சுங்க. நல்ல ஸ்லோயரா லைட்டா பவுன்ஸ் வேரியேஷன் இருந்ததுங்க. டாட் பால். நல்ல டாஸா ஏறி ஸ்டெப் அவுட் பண்ணி அடிச்சுக்காருங்க கவர்ல. அங்க ஒரு நல்ல ஃபீல்டிங். நல்லா சேவ் பண்ணிட்டாருங்க. சான்ஸ் 2 runs. நல்ல ஷாட்டுங்க சுஜித்ல. அந்த மரத்து மேல போய் அடிக்குதுங்க. நல்ல அடிங்க. முதல் 6 பதிவு செய்தாருங்க திவாகர். ஓப்பனிங் இறங்கி இன்னும் கிரீஸில் இருக்காரு. 1 more டாஸுங்க. போன பாலும் டாஸு, இந்த பாலும் டாஸு. இந்த பால் 4 ரன்கள். 1 pitch 4. நல்ல பேட்டிங் திவாகர் வந்து. கடைசி 2 பந்துக்கு ஒரு 6 ஒரு 4. நல்ல ஒரு பந்து வச்சுங்க. நல்ல கம்பேக். நல்ல ஸ்லோயரா இழுத்து போட்டாருங்க. டாட் பால். 2 டாஸ் பால் தாங்க கேமை மாத்துது இந்த ஓவர்ல. கடைசி பந்து. நல்ல ஒயிட் லைனை பிடிச்சி போட்டுக்காருங்க. அவர் வெளியே இருந்த காரணத்தை அடிக்க ட்ரை பண்ணாங்க. 1 run எக்ஸ்ட்ரால ஸ்டிக் அடிக்க ட்ரை பண்ணி 1 run கொடுத்துருக்காங்க. 7 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 62ங்க. 4 விக்கெட் எடுப்புக்கு. நெக்ஸ்ட் பவுலர் பாண்டி. நல்ல ஷாட்டுங்க ஆஃப் சைட்ல. சான்ஸ். 1 pitch 4. 1 more பவுண்டரியை பதிவு செய்யறாங்க திவாகர் அவர் பேட்ல இருந்து. நல்லா டீமுக்கு தேவையானதை செய்யறாருங்க. நல்லா ஆடிக்கொண்டு இருக்காங்க. நல்ல பேட்டிங். வெல் பேட்டிங். குட் பிளே. நல்ல ஷாட்டுங்க. 1 more ஷாட்டுங்க. சான்ஸ் 6. 1 more 6 பதிவு செய்யறாருங்க. செகண்ட் 6 அடிக்கிறாருங்க இந்த மேட்சுக்கு. இவரு சுவிட்ச்ல அடிச்சாருங்க ஒரு ஷாட். அடுத்து ஸ்ட்ரைட்ல அடிச்சிருக்காருங்க இன்னொரு ஷாட். அது மெயின் பவுலரே அடிச்சிருக்காருங்க. அதுதாங்க ஹைலைட். பாண்டி ஒரு பெரிய பவுலர் பிரம்மோண்ட அன்னைக்கு. ஆனா அவர் ஓவர்ல ஒரு கண்டினியூஸா ஒரு 4-6 அடிச்சிருக்காருங்க. நல்ல பேட்டிங் திவாகர். பாண்டி அங்க எரர் பண்ணிட்டு இருக்காருங்க. மற்ற பவுலர்லாம் சிறப்பா போட்டு இருந்தாரு. ஆனா இவர் லாஸ்டா தப்பு பண்றாரு. அருமையான தடுப்பாட்டங்க. அழகா சிங்கிள் வச்சுட்டு மூவ் பண்ணிட்டு போயிட்டாருங்க. குட் கேம் பிளேங்க. நல்ல ஷாட்டுங்க ஜேடிட்டு வந்து. அவரும் தனது பங்குக்கு முதல் 6 பதிவு செய்யறாருங்க. கேம் அப்படியே அந்த பக்கம் போயிட்டு இருந்த மாதிரி இருந்தது. இந்த ஒரு ஓவர்ல மாத்திட்டாங்க. அது ஒரு நல்ல பவுலர் வெல்த் வாங்குறாங்க. அருமையான பேட்டிங் இளையங்கனி எல்பி அவர் பேட்ல. கடைசி பந்து. போன பால் ஒரு அகல பந்துங்க. குட் டெலிவரி. ஒரு நல்ல கம்பேக் சொல்லலாம். கடைசி பந்து இல்லைங்கப்பா, இந்த பால் தான் கடைசி பந்து. நல்ல ஒரு ஸ்லோயரா அழகா
ஆஸ்பின் போட்டு போயிட்டாருங்க. பேட்ஸ்மேனை ரீட் பண்ணதால் அவர் கண்டிப்பாக ஏறி அடிச்சிருவாங்கன்ட்டு அழகப்பட்டு 8 விக்கெட் எடுப்புக்கு 8 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 81. 9வது ஓவர் கடைசி ஃபர்ஸ்ட் பாலுங்க. 9வது ஓவர் ஃபர்ஸ்ட் பால் நிசார். டூ ரன்ஸ். நல்ல ஒரு லெக் கட்டாருங்க. ஸ்லோயரா தூக்கி கட் பண்ணி போட்டாருங்க. நல்ல ஒரு பதிச்சுங்க. அதாங்க நிசார் வந்து ஒரு ஒரு குட் மைண்ட் கேம்ங்க. அவர்லாம் மைண்ட் கேம் தான் சொல்லலாம். பேட்ஸ்மேனை நல்லா ரீட் பண்ணி அவர் போடுவாருங்க. யாருக்கு எப்படி போடணுமோ அது போல யோசிச்சு போடுவார். அதுதாங்க அவர் சக்சஸ் ஆக்குது. நல்ல ஒரு பதிவுச்சுங்க. 1 more டாட் பால். குட் டெலிவரி. பேக் டு பேக் டாட் பால் போட்டுக்காரு. நல்ல ஒரு பதிச்சு. நல்ல ஆஃப் சைடு அடிச்சுக்காருங்க. 4 ரன்கள். இந்த ஓவர்ல முதல் பவுண்டரியை பதிவு செய்தாருங்க திவாகர். நல்லா பிளே பண்ணிட்டுக்காருங்க. கடைசி 2 பந்து 9வது ஓவர்ல நல்ல ஸ்லோயரா திரும்பவும் போட்டுக்காருங்க. லேக்கட்டாரா போட்டுக்காருங்க. நல்ல ஒரு பந்து வீச்சு. குட் டெலிவரி ஃப்ரம் த பவுலர். டாட் பால். ஒரு பால் பவுண்டரி போனோடனே அடுத்த அழகா ஸ்லோயரா லெக் கட்டர் போட்டுறாருங்க. பேட்ஸ்மேனை ரீட் பண்ணி பண்றாருங்க. அதுதாங்க அவரை டாட் பால் போட வைக்குது. நல்ல ஒரு பந்து வச்சு கடைசி பந்து நல்ல ஒரு டாஸ் பால். ஆனால் ஸ்ட்ரைட்ல ஃபீல்டர் கைக்கே போன காரணத்தால் 1 ரன் மட்டுமே. 9 ஓவர் முடியல அணியின் எண்ணிக்கை 88ங்க. 4 விக்கெட் இழப்புக்கு. இன்னிங்ஸ்ல கடைசி ஓவருங்க. வள்ளிச்செல்வன் பவுலர் தனது 2வது ஓவர் வீசுகிறார். அங்க டைமிங் இல்லாத காரணத்தால் 1 ரன்னுங்க. இரண்டாவது பந்து கடைசி ஓவர்ல நல்லா அடிக்கப்பட்ட பந்துங்க. ஸ்ட்ரைட்ல போயிருக்கு. சான்ஸ் 2 ரன்னுக்கு அழுத்துறாங்க. நல்ல ரன்னிங்க. குட் ரன்னிங் பிட்வீன் த விக்கெட். நல்ல ஆஃப் சைடு அடிச்சுக்காருங்க. சான்ஸ். வெல் டேக்கனுங்க. குட் கேட்ச். வள்ளிகந்தன் தனது அணிக்காக முதல் விக்கெட்டை பதிவு செய்கிறாருங்க. எல்பி அவுட். அந்தோனி நியூ பேட்ஸ்மேன். இவரும் ஒரு பெரிய ஹிட்டருங்க இளங்கனி அணிக்கு. ஆனா கடைசியில வந்து கடைசி 3 பந்துக்கு என்ன பண்றாரு பார்ப்போம். நல்லா அடிக்கப்பட்ட பந்துங்க. சான்ஸ். நல்ல ரன்னிங்க. ஆனா ஒரு வாய்ப்பு பாண்டி அதை மிஸ் பண்ணிட்டாங்க. மிஸ் பண்ண காரணத்தால் 2 ரன். அந்தோனிக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்க. இன்னும் 2 பாலுக்கு சான்ஸ் இருக்குங்க பெரிய ஷாட்டுக்கு. 5வது பந்து இன்னிங்ஸ்ல கடைசி ஓவர்ல 5வது பந்து ஒரு குட் டெலிவரிங்க. அவர் மிஸ் பண்ணிட்டேன்னு ஃபீல் பண்ணாரு பயங்கரமா. ஆனா விட்டார் தான். ஒரு ஸ்லாட்ல இருந்த பந்து தான் எப்படி ஒரு லெக் ஆஸ்பின் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேங்க. டாட் பால். இன்னிங்ஸின் கடைசி பந்து. சான்ஸ். 6 4 இல்ல விக்கெட்டா? ஒரு நல்ல அடிக்கப்பட்ட பந்துங்க லெக் சைட்ல. கண்டிப்பா 2 ரன்னுக்கு வாய்ப்புகள் உண்டு. 2 ரன்ஸ். 10 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 95. 96 ரன்களை எடுத்தால் பிரம்மகொண்டம் வெற்றி ஃபைனல்ல. ஒரு அருமையான ஒரு விக்கெட். முதல் பந்தில் இளையங்கனி தனது திறமையை காட்டிக் கொண்டிருக்கின்றனர். அடுத்த பேட்ஸ்மேன் ஒரு அருமையான கேட்ச். 2வது விக்கெட்டை தனது அணியிற்காக எடுப்பாரா விஜி. அருமையான ஒரு பந்து.
ஒரு அருமையான ஃபீல்டிங். பவர் பிளேவில் இரண்டாவது ஓவர் தனது அணிக்காக மரி அருமையான ஒரு விக்கெட். நோ, அருமையான ஒரு 4. அருமையான ஒரு பந்து 6. அருமை அருமையான ஒரு ஃபீல்டிங். இரண்டு ஓவர் முடிவடைந்த நிலையில் அணியின் எண்ணிக்கை 18, 2 விக்கெட் இழப்பிற்கு. மூன்றாவது ஓவரை வீச தனது அணியிற்காக லூர்து என்கிற முன்னாள் இந்நாள் என்றும் கேப்டன் லூர்துராஜ். ஒரு அருமையான ஒரு பேட்டிங், ஒரு நல்ல தடுப்பு. அருமையான ஒரு பந்து. அருமையான ஒரு பந்து. சிங்கிள் மட்டுமே. அருமையான ஃபீல்டிங். அருமையான ஒரு பந்து. அருமையான விக்கெட். பாய் தனது 4வது பந்தில் தனது விக்கெட்டினை எடுத்துவிட்டார். அருமையான விக்கெட். அருமையான ஒரு ஃபீல்டிங். அருமையான பந்து. குட் ட்ரை. ஃபோர். 4 ஓவர் முடிவடைந்த நிலையில் அணியின் எண்ணிக்கை 28, 4 விக்கெட் இழப்பிற்கு. அருமையான ஃபீல்டிங். தனது 30 ஆண்டு வருட திறமையை வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றார் லூர்து. விக்கெட்.
அருமையான ஒரு பந்து. விக்கெட். அருமையான மட்டை. அருமையான தூக்கடிக்கப்பட்ட பந்து. 6. அருமையான பந்து. அருமையான பந்து. ஆறு ஓவர் முடிவடைந்த நிலையில் அணியின் எண்ணிக்கை 35. 6 விக்கெட் இழப்பிற்கு. 7வது ஓவரின் முதல் பந்து. அருமையான ஒரு பந்து. அருமையான ஒரு பந்து. 4 மாறுமா? 2 ரன்கள் மட்டுமே. அருமையான ஒரு பந்து. அருமையான விக்கெட். விக்கெட். அருமையான ஒரு பந்து. 37 ரன்கள், 8 விக்கெட் இழப்பிற்கு. அருமையான பந்து. நிலையில் அணியின் எண்ணிக்கை 37. 8 விக்கெட் இழப்பிற்கு. அருமையான பந்து. அருமையான ஒரு தடுப்பு. அருமையான ஒரு பந்து.
அருமையாக அடிக்கப்பட்ட பந்து 6. விக்கெட்டாக மாறுமா? விக்கெட். 9 விக்கெட்டுகளை இழந்துவிட்டனர் பிரம்மகண்டம் அணியினர். விக்கெட். முதல் பரிசினை தட்டி செல்கின்றனர் இளையாங்கனி அணியினர். 2வது பரிசினை பிரம்மகண்டம் அணியினர் தட்டி செல்கின்றனர். 3வது பரிசை தானிப்பாடி அணியினர் தட்டி செல்கின்றனர். வெல் பிளே காய்ஸ், வெல் பிளே. ஹார்ட் ஒர்க், திஸ் இஸ் டீம் ஒர்க், வின்னிங் மூமெண்ட். இளையாங்கனி அணி இது.